ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு பூச்சி படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பூச்சியால இந்த உலகத்தையும் அழிக்க முடியுமா அப்படின்னு நம்மளையே நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்க போகுது. இந்த படம் 2009 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த மூவியோட பேரு த தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவிக்கு ஒன்லைனரே தேவையில்லைங்க, ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. என்னோட சேனல்ல வர மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோவை பாருங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கான கதைக்குள்ள நம்ம பல்லாமா. கதையோட ஸ்டார்டிங்லயே 3 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லேப்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் போல. அதுல ஒரு மொட்டை தம்பி இருக்காரு. அவங்களோட லேப்ல பாத்தீங்கன்னா ஒரு போலார் பியரை, அதாவது அது ஒரு ஆராய்ச்சிக்காக அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்த இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு மொட்டை இருக்கான். அவன் அந்த போலார் பியர் மேல அவன் தான் ஏதோ இந்த போலார் பியரை பிடிச்ச மாதிரி அது மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறது, அது பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ அவனோட கையில அந்த போலார் பியருக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வந்து பூச்சி தான் சின்னதா வந்து கடிச்சிருச்சு. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, என்னடா சின்ன பூச்சிக்கு போயிட்டு இவ்வளவு சீன் போடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த மொட்டைக்கு அந்த பூச்சி கடிச்ச இடத்துல பயங்கரமா அரிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த கடிச்ச இடத்துல ரொம்பவே அரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அரிக்குது அப்படின்னா அவனோட கையில சொரிஞ்சு ரத்தமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு அரிக்குது. இருந்தாலும் அவனை அரிக்கிறது ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இவன் என்ன பண்றான்னா, அந்த அடிப்பட்ட இடத்துல பேண்டேஜ் வச்சு சுத்திட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்களோட வேலையை பார்க்கும்பொழுது அவனோட கையில இருக்கிற காயம் ஆறு இருக்குன்னு பார்த்தா இன்னமும் அவனுக்கு அந்த பேண்டேஜ் மேலேயே அரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னதான் இருக்கும்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த காயம் நேத்து நைட் இருந்ததை விட இன்னைக்கு செதில் பிடிச்ச மாதிரி, ஒரு மரத்தை ஒரு செதில் பூச்சி வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனோட கையை வந்து ஏதோ சாப்பிட்ட மாதிரி குழியா ரொம்ப மோசமான நிலைமையில அவனோட கை இருக்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போலார் பியர்ல இருந்து வந்த பூச்சி தானே இப்படி கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த லேபுக்குள்ள போயிட்டு அந்த போலார் பியருக்கு என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறாங்க. பார்த்தா அந்த லேப்ல இருக்கிற அந்த போலார் பியரோட உடம்புல இருந்து நிறைய பூச்சிகள் வெளிவந்திருக்கு. அந்த பாடி அப்படியே டீப் கம்போஸ் ஆயிருக்குது. இப்போ அந்த போலார் பியரை கடிச்ச அந்த பூச்சிகள் பாத்தீங்கன்னா அந்த ரூம் முழுக்க பரவி இருக்குது. சோ யாருமே அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு சீல் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொட்டை பாத்தீங்கன்னா, இந்த போலார் பியருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நேத்து என்ன ஒரு பூச்சி கடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அவனோட கையை லைட்டா கிழிச்சு பாக்குறாங்க, ஆப்ரேட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் முழுக்க ஒரே சின்ன பூச்சிகளா, குட்டி போட்ட மாதிரி நிறைய பூச்சிகளா இருக்குது. சோ இதுக்கு நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்து வைக்கிறாங்க. இதோட இந்த சீன் அந்த இடத்துல கட் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆர்டிக் பகுதி இருக்கலாம், பனி பிரதேசங்களா இருக்கும்ல, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஒரு செட் ஆஃப் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சில ரிசர்ச்சர்ஸ்க்காக இவங்க வந்திருப்பாங்க. அப்போ இவங்க அந்த பனி பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலார் பியர் ஒண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த போலார் பியரை பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு போலார் பியர் தான் இருந்திருக்கும் போல. நிறைய தேடி பார்த்திருக்காங்க, கிடைக்கல. சோ இதை தான் நம்ம இப்ப வச்சு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மயக்க ஊசிக்கான கன் ஒன்னு இருக்கும். அதை வச்சு அந்த போலார் பியர் மயக்கமடைய செய்றாங்க. இவங்க அந்த போலார் பியர் மயக்கமடைய செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருந்திருக்குங்க. அதை போயிட்டு இவங்க என்னது இது அவ்வளவு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, நம்மள கிட்ட கூட வர விடாம சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னு சொல்லி பார்க்க போனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குள்ள மேமோத், அதாவது யானைகள் மிகப்பெரிய நிலைமையில இருக்கும்ல, அந்த மேமோத்தை தான் இந்த போலார் பியர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இப்போ இது எப்படி வெளியே வந்துச்சு, இது என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா, இது என்ன டைம் டிராவல் மூவியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது பனி பிரதேசம் அப்படிங்கிறதுனால, அது பழங்காலத்தோட மேமோத் அப்படிங்கிறதுனால அது பதப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட உலகத்துல பயங்கரமா குளோபல் வார்மிங் இருக்கு இல்லையா, சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா பனிகள் எல்லாம் உருகி மலை பிரதேசங்கள் இருக்கிற, அதாவது பனிமலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய எல்லா பனிகளையும் உருகிறதுனால இந்த மாதிரி பழங்கால மிருகங்கள்லாம் இந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த போலார் பியரை இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போலார் பியரை நம்ம ரிசர்ச் பண்றதை விட இந்த மேமத்தோட பாடியை நம்ம எடுத்துட்டு போய் ஏன் ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐஸ் எல்லாம் நோண்டி எடுத்து டக்குன்னு எடுத்துட்டுலாம் போயிட முடியாது ஒரு மேமோத்தை. சோ அதனால அந்த இடத்துலயே தங்கி பல நாட்கள் கழிச்சுதான் அதை கண்டிப்பா வெளியே எடுக்க முடியும். சோ அதனால இவங்க அங்கேயே டென்ட் போட்டு தங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலார் பியர் இருக்கு இல்லையா, அது அவங்களோட பேஸ்ல இருக்கக்கூடிய லேப்ல அந்த போலார் பியரை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டென்ட் எல்லாம் போட்டு தங்கி இருந்தாங்களே மேமோத்தை வெளியெடுக்கிற வேலையில, அந்த இடத்துல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்னு எடுக்கிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, அந்த வீடியோல குளோபல் வார்மிங் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வருது. இவர் வந்து இந்த குளோபல் வார்மிங்கான அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இவன் அங்க எடுத்த வீடியோஸை வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த சயின்டிஸ்டோட பொண்ணுமே அந்த கும்பல்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கா அந்த வீடியோவை. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் வந்து எவ்லின். இப்போ இவங்க இங்க இருக்கிறது வெறும் 4 பேர் மட்டும் தான். சோ அதனால அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா யூனிவர்சிட்டியில, அவங்கள கொஞ்சம் பேரை இந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்றது
பண்றதுக்காக யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்றாரு. அப்போ அவரோட பொண்ணான ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க கிட்டயுமே இங்க பாரு நான் வித்தியாசமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், நீ இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவ, அதுவும் இல்லாம நிறைய கத்துக்கவும் செய்வ. ஸோ அதனால ஹீரோயினையும் அந்த இடத்துக்கு இன்வைட் பண்றாரு. இந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட் போன்ல பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வர மற்ற சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா 2 பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போலார் பேரை நம்ம கொண்டு போய் லேப்ல வச்சோம் இல்ல, அது என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அந்த பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது அந்த மேமத்துல இருந்து வந்த ஏதோ ஒரு வைரஸா கூட இருக்கலாம், அதாவது அழிஞ்சதுக்கு காரணம். ஏன்னா இது ரொம்ப பழங்கால வருஷத்தோட மேமத். ஸோ அதனால அதுல இருந்து ஏதாவது சின்ன சின்ன கிருமிகள் வைரஸ் இத மாதிரி ஏதாவது அது சாப்பிட்டதுனால வைரஸ் சரியில்லாம போய் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இவங்க ஏதோ வைரஸ் எல்லாம் பரவுது போல, சோ அவனோட பொண்ணை இந்த இடத்துக்கு வரவிடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி ட்ரை பண்றாரு. ஆனா அவளும் போன் எடுக்கவே இல்லை நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவனை தான் காட்டுறாங்க. இந்த மொட்டை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போற ஒரு பைலட், அதாவது இவன் இன்வைட் பண்ணாலே சில பசங்களை யூனிவர்சிட்டில இருந்து அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வர ஒரு பைலட். அவனுக்கு கால் பண்ணி என்னோட பொண்ணை இங்க வர வைக்காத, அவ வந்தான்னா அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துரு, அவளை கூட்டிட்டு வராத அப்படின்னு அந்த மொட்டைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். சரின்ட்டு இந்த மொட்டையும் ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஹெலிகாப்டர்ல அந்த மொட்டை கூட செலக்ட் செய்யப்பட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரிசர்ச்சுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டா. இதை பார்த்து அந்த மொட்டை என்ன சொல்றானா, இங்க பாருமா உன்னோட அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. என்னது, என்னோட அப்பா கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரா? இங்க பாருங்க அவரோட பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. இங்க பாருங்க நீங்களே புரிஞ்சுக்கங்க, எப்பவுமே அவர் ரிசர்ச்னு என்ன பார்க்க வரதே கிடையாது. நான் கூட இந்த சான்ஸை பயன்படுத்தி என் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா நீங்க என்னடா இப்படி வேணான்னு சொல்றீங்களே, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்க கிட்ட பேசினதுனால அவனும் சரி ஓகே என்ன பண்றது, அங்க போய் நம்ம சயின்டிஸ்ட சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டையும் அவளை வண்டியில ஏத்திக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த பனி பிரதேசத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல இந்த மேமத்தை ரிசர்ச் பண்றதுக்காக அதை நோண்டி வெளியே எடுக்கணும் இல்லையா, சோ அதனால அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கி இருந்த ஒரு லேடி சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, அவங்க படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. இவங்களையும் ஏதோ ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு போல. இவங்க உள்ள படுத்திருக்கிறது தெரியாம வெளியில இருக்கிற 2 சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வைரஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸை பத்தியும் இந்த மேமத்தை பத்தியும் நம்ம வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது, சொன்னோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம உள்ள படுத்துட்டு இருக்கிற அந்த லேடி சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா வாமிட்டிங்கா இருக்கு. அதாவது அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இவங்களோட உடம்புக்குள்ள போயிடுச்சு போல, இவங்க சாகர நிலைமைக்கே இப்ப போயிட்டாங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள வரான். அப்போ அந்த சயின்டிஸ்ட் கிட்ட நம்மளோட லேடி சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்ல மாட்டீங்களா, அப்படி என்ன வைரஸ் பரவிட்டு இருக்கு? அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே டைம்ல இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மொட்டை கூட வந்த ஹெலிகாப்டர்ல வந்த பசங்க, அவங்க இப்பதான் அந்த லேபுக்கு வந்து சேர்றாங்க. இவங்க அந்த லேப்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க பார்த்தா யாருமே இல்ல. ஏன்னா எல்லாருமே அந்த மேமத்தை வெளியெடுக்கிற முயற்சியில அங்க இருக்காங்களா, அதுவும் இல்லாம இது ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, சோ அதனால யாருமே லேப்குள்ளே போல. அதுவும் இல்லாம அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கும் போல, கூடவே பேட் ஸ்மெல் வருது. ஏன்னா அந்த போலார் பியர் இறந்து போச்சு இல்லையா, சோ அது டீகம்போஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து வர ஸ்மெல் தான் அது. இதை பார்த்து அந்த மொட்டை என்ன பண்றானா, சரி நான் வெளியில போய் அந்த இன்ஜின் ரூம்ல போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி என்ன பண்றான், கரண்ட்டையுமே போட்டு விட்டுறான். உள்ள இருக்கிற மத்த பசங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் வர இடத்த நோக்கி போறாங்க. பார்த்தா அவங்க கரெக்டா அந்த போலார் பியர் இருக்கிற ரூம்க்கே போறாங்க, இருட்லயும் கூட. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த மொட்டை பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஜெனரேட்டர் ஆன் பண்ணி லைட்டையும் போட்டு விட்டுறான். சோ அதனால அவங்க கரெக்டா அந்த போலார் பியர் இருக்கிற ரூமையும் பாத்துடுறாங்க. என்ன இது இப்படி அழுகி போயிருக்கு, என்னோட அப்பா எதுக்காக இப்படி அழுகி போன ஒரு மிருகத்தை இங்க வச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துலதான் நம்ம மொட்டையும் கரெக்டா உள்ள வந்திருப்பான். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சீன் தான் இது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்களோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி பாக்குறா. அதாவது வாக்கி டாக்கில தான் கால் பண்றா. அந்த வாக்கி டாக்கில அவங்களோட அப்பாவை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்படியே கான்டாக்ட் பண்ணாலும் எதுவுமே யாருமே பேசவும் மாட்டேங்கிறாங்க. அண்ட் அங்க சீன் கட் பண்ணதுமே நம்மளோட மேமோத் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க டென்ட் போட்டு 4 சயின்டிஸ்ட் தங்கி இருந்தாங்க இல்லையா, சோ அதுல 2 சயின்டிஸ்ட்க்கு உடம்பு சரியில்லாம அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ அவங்கள தான் நம்ம ஹீரோயினோட அப்பா புதைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு சயின்டிஸ்ட் லேடி சயின்டிஸ்ட்க்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு இல்லையா, அவங்க டென்ட்லயே படுத்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற வாக்கி டாக்கில தான் நம்ம ஹீரோயின் பேசுறது கேக்குது. சோ அதனால அவங்க நடக்க முடியாம நடந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த வாக்கி டாக்கியை கொண்டு போய் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் வாங்கி பேசுறாரு. அவருக்கு இவங்களோட பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மொட்டைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற லேப்ல இருந்தே வாக்கி டாக்கி மூலமா பேசுறத பார்த்துட்டு உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு சொல்லி ரொம்பவே கத்துறாரு அவரோட பொண்ணை. இல்லப்பா நீங்க அந்த மொட்டை எதுவும் திட்டாதீங்க, நான் தான் அவங்க கிட்ட அடம் பிடிச்சி இங்க வரணும்னு சொன்னேன்.
இங்க பாரு, சரி ஓகே, நீ எதுவுமே பேசாத, நீ அந்த லேம்பை விட்டு எங்கேயும் வெளியே போகாத, முக்கியமா அந்த போலார் பியர் இருக்கிற அந்த ரூமுக்கு போகவே போகாது அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. சோ இது எல்லாமே அங்க உடம்பு செல்லாம ஒரு லேடி சயின்டிஸ்ட் இருந்தாங்களே, சோ அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவன் ஏதோ ஒன்று நம்ம கிட்ட மறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அதுக்கப்புறம் போனை கட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம லேடி சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இவ்ளோ பெரிய வைரஸ், அதாவது 2 பேர் நம்மளோட சயின்டிஸ்ட்ல இறந்து போயிருக்காங்க, அவங்க அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு வைரஸ் பரவுற இந்த இடத்துக்கு எப்படி நீங்க ஸ்டூடெண்ட்டை வர வைக்கலாம், இதுலயும் உங்க பொண்ணையும் நீங்க வர வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே நம்ம ஹீரோயினோட அப்பா கொடுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லேடி சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கன்னை எடுத்து ஹீரோயினோட அப்பா மேல சந்தேகம் வந்ததுனால இவங்க ஒரு கன் பாயிண்ட்ல அவனை நிப்பாட்டுறாங்க. சரி, இவங்க சின்னதா தற்காப்புக்காக தான் அந்த கன்னை அவனோட பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சு இதெல்லாம் அவங்களோட உடம்பு நடுக்கத்தினால அந்த கன்னை வந்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அந்த இடத்துல சரிஞ்சு குண்டடிப்பட்டு ஹீரோயினோட அப்பா கீழே விழுந்துடுறாரு. கூடவே இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தன் இருப்பான், அவனும் வந்து தடுக்க பாப்பான், அவனையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. இவங்க உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சோ அதனால ஐயோ நான் தெரியாம சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்த இடத்துல ஒரு பைக் ஒன்று இருக்கும், அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம பேஸ்க்கு போயிடலாம், அதாவது அவங்க ஹீரோயின் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பேஸ்க்கு இப்ப கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே சமயத்துல அந்த சைடுல பேஸ காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பைக் சவுண்ட் கேக்குது. உடனே எந்திரிச்சு அந்த லேப் விட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு பைக் நிக்குது. சோ இந்த பைக்ல அந்த லேடி சயின்டிஸ்ட் தான் வந்திருப்பாங்க போல. ஆனா அந்த பைக்ல வந்தது நம்ம லேடி சயின்டிஸ்ட் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. சோ யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஹெலிகாப்டர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவளும் என்னடான்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள வந்து அந்த ஜெயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு முடியாத நிலைமையில படுத்துட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இவங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க பாருங்க இவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சயின்டிஸ்ட லேபுக்குள்ளயும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருப்பாங்க இல்லையா. சோ அதுல ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க. அதுல அந்த பொண்ணோட உடம்புல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஏதோ ஸ்ட்ராச்சஸ் மாதிரி வந்திருக்கு, சின்ன சின்ன குப்பளங்களா வந்திருக்கு. சோ இப்போ அவளோட உடம்புக்குள்ளயும் அந்த பூச்சி போயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே புரியுது. இப்படி இருக்கும்போது அந்த லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெட்ல படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா நம்ம அப்பாக்கு என்ன இருக்கும், இவங்க கண் முழிச்சாதான் நம்ம அப்பா எங்க இருக்காருன்னு தெரியும், அவருக்கு என்னாச்சு நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வாக்கி டாக்கி மூலமா அவங்க அப்பா இருக்கிற அந்த டென்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி பாக்குறா. அவங்க அப்பாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க என்னோட அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, இவங்க இந்த நிலைமையில வந்திருக்காங்க, சோ அப்பாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கண்டிப்பா நம்ம அப்பாவை போய் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறா. அப்பதான் அந்த லவர்ஸ் இருந்தாங்களே அதுல அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க என்னோட லவருக்கு உடம்பு முழுக்க ஏதோ ஒரு ரெட் ஸ்பாட் இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் ஏற்படுது. ஏன்னா இங்க ஏதோ ஒரு வைரஸ் பரவுது அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு புரிய வந்துருச்சு. சரி ஓகே நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். முதல்ல இந்த லேடி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், அவங்க உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கு, அதுவும் இல்லாம இந்த லவர் பொண்ணு இருக்கால அவளையுமே கொண்டு போனோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் முதல்ல என் அப்பாவை போய் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அவர் இங்கதான் பக்கத்துல எங்கதான் இருப்பாரு, சோ நான் அவரை போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு நம்ம வேணா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போலாம், சரி அவருக்கு அங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம ஹெலிகாப்டர்ல போனோம்னா அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏதோ ஒரு கேமராவை எடுத்து வச்சு நோண்டிட்டு இருக்கா. அப்போ அவ கூடவே இன்னொருத்த வந்திருப்பாங்க அவளோட ஃப்ரெண்டு. அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு இதுல பிலிமே காணோம், அதாவது அதுக்குள்ள போடுறதுக்கான பிலிம் ஒண்ணு மிஸ் ஆயிருந்திருக்கும், சோ என்னமோ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பியும் போறாங்க ஹெலிகாப்டர்ல அவனோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக. இவங்க ஹெலிகாப்டர்ல போகலாம் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிற டிவைஸ் எல்லாமே ஏதோ ஒண்ணு கடிச்சு வச்சிருக்கு, யாரோ இதை வேணும்னே பண்ணிருக்காங்க, அதாவது லாஸ்டா அந்த லேடி சயின்டிஸ்ட் தானே இதுக்குள்ள இருந்தாங்க, கண்டிப்பா இது அவங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவன் சந்தேகப்படுறாங்க. ஆனா ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, நம்ம ஒருவேளை இங்க இருந்து போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹெலிகாப்டருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, நான் என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பைக் எடுத்துட்டு நான் கிளம்புறேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பலாம் ட்ரை பண்ணும்பொழுதுதான் அப்போ அந்த லவர் பொண்ணு இருக்க பாத்தீங்களா உடம்பெல்லாம் ரெட் ஸ்பாட் வந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேடி டாக்டர் பாத்தீங்கன்னா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே உள்ள ஓடி போயிட்டு அந்த லேடி டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த லேடி டாக்டர் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க மூச்சு விடுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பார்த்தா அவங்க வாயில இருந்து ரத்த வாந்தியே எடுக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க அந்த பூச்சி பரவிருச்சு போல, பூச்சி அவங்க உடம்புக்குள்ள உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் கடைசி வார்த்தையா அவங்க என்ன சொல்லிட்டு சாகுறாங்க அப்படின்னா, யாருமே இந்த இடத்த விட்டு வெளியில போயிடாதீங்க, அப்படி போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்குறங்கிற பேர்ல மூச்சு கொடுக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் கூட இருக்கிற மத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அவங்க என்ன சொல்லிட்டு செத்து போனாங்க, இங்க இருந்து யாரும் போகாதீங்க, நீங்க போனீங்கன்னா உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அப்படின்னா இவங்களுக்கு இப்பதான் புரிய வருது இந்த இடத்துல ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கு, நம்மளுக்கும் இந்த வைரஸ் பரவாம இருக்கணும் அப்படின்னா
நம்ம இங்க இருந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தான் ஹெலிகாப்டரை வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோயின், அந்த மொட்டை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட உடம்ப ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க, அதை தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. சோ அப்பதான் இவங்களோட வயசு வந்து மத்தவங்களுக்கு பரவாது அப்படிங்கிறதுக்காக. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தாலே அவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பைக்ல ஏறி அவங்களோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போறான் அந்த இடத்துக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அந்த டென்ட்டையே அந்த மேமூத் இருந்த இடத்துல தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மேமூத்தும் அழுகுன நிலைமையில காணப்படுது. சோ இதெல்லாம் பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரினம், இதையா நம்மளோட அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெரிய விஷயமாச்சு, இது வெளியே தெரிஞ்சா என் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேமூத்தை ரொம்ப உத்து கவனிக்கும் போதுதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த மேமூத்தை சுத்தி பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சிகள் சின்ன சின்னதா முட்டைகள் எல்லாம் இட்டுருக்குதுங்க. சோ இதுதான் வந்து இந்த வைரஸ் பரவத்துக்கு காரணம், இந்த பூச்சி தான் போல அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரி என்னோட அப்பா எங்க இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவை அந்த இடம் முழுக்க ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தரோட டெட் பாடியை பாக்குறாங்க. இவங்க அந்த சயின்டிஸ்டுகள்ல ஒருத்தன், இவர் மேல கன் ஷூட் பட்டிருக்கு. சோ இவங்களை யாரும் ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறதுக்குள்ளேயே அவங்க அப்பா இல்லங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என் அப்பாக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தேடியும் போறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்குறாங்க, ஹீரோனோட அப்பாவை மட்டும் எங்கேயுமே காணோம். அவங்களோட டென்ட்டுக்கு தூரத்துல யாரையோ புதைச்சு வச்ச மாதிரி ஒரு தடையும் இருக்கு. ஆல்ரெடி ஒரு சயின்டிஸ்ட் இறந்திருப்பாங்க, அவங்கள புதைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல இவங்களும் ஹீரோனோட அப்பாவும் இன்னொரு சயின்டிஸ்டும் சேர்ந்து. சோ அதை பார்த்து என்ன நினைச்சிட்டானா அவளோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அவரை தான் இங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோயின் அலறாங்க. இவ என்னோட அப்பாவை நான் பார்த்தே ஆகணும், அவரோட மூஞ்ச கூட என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த புதைச்ச போட இடத்துல நோண்டிட்டு இருக்கா. ஆனா கூட வந்து அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இங்க பாரு அதை வந்து நீ எதுவுமே பண்ணாத, அவங்களுக்கு ஏதோ வைரஸ் வந்து தாக்கி ஒருவேளை உங்க அப்பாவை புதைச்சிருக்கலாம், அது உனக்கும் பரவிடும், நீ இறந்து போயிடுவ, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் தடுத்து நிறுத்துறான். அதுக்கப்புறம் பேஸை காட்டுறாங்க. அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லவர் பசங்க இருப்பாங்க இல்லையா, அதுல அந்த பையன் இருப்பான்ல, அவன் என்ன பண்றான்னா யூரின் போறதுக்காக வந்திருப்பான். அப்போ அவனுக்கு யூரின் ரொம்ப ரெட் கலர்ல வருது, ரொம்ப வலிக்கவும் செய்யுது. அவனோட லவர் கிட்ட வந்து சொல்றான், இங்க பாரு எனக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சொல்றான். ஆனா இவளோ ஆல்ரெடி ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, அவ இவனை விட பயங்கரமான வழியில துடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த லவர் பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த லேடி சயின்டிஸ்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா வாமிட், அதே மாதிரி தான் இருக்கு. சோ இதை பார்த்ததுமே அவளோட லவர் பையன் பாத்தீங்கன்னா வந்து வேகமா இங்க பாருமா உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா அந்த பேஸ்க்கும் வந்து சேர்றாங்க. அப்போ அந்த மொட்டை இருக்கான் பாருங்க, அவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹீரோயினோட அப்பாவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டதுமே நாங்க போன இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் இறந்து போய் கிடந்தாங்க, அவங்க இந்த லேடி சயின்டிஸ்ட் இருந்த இடத்துல இருந்து தான் யாரோ ஷூட் பண்ண மாதிரி இருக்குது, கண்டிப்பா இது அந்த லேடி சயின்டிஸ்ட் தான் பண்ணிருக்கணும், அவரோட அப்பாவை யாரோ புதைச்சும் வச்சிருக்காங்க, இறந்துதான் போயிட்டாரா இல்ல அவர் காணாம போயிட்டாரா, இன்னொரு சயின்டிஸ்டும் மிஸ்ஸிங்கா இருக்காங்க, அது அவரோட அப்பாவா இல்ல சயின்டிஸ்டான்னு தெரியல, இங்க வந்து நம்ம போக கூடாதுன்னு இவங்க நினைச்சிருக்காங்க, என்னவா இருக்கும்னு சொல்லி ஒண்ணுமே புரியலன்னு இவங்க வெளியில பேசிட்டு இருக்கும் பொழுது உள்ள பாத்தீங்கன்னா இந்த லவர் பாய் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா இந்த எமர்ஜென்சி வாக்கி டாக்கி மூலமா அது மூலமா ரேடியோல கான்டாக்ட் பண்ணி நாங்க எமர்ஜென்சில இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ஜெயினோட உடம்ப நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ முடிவு பண்ணி என்ன பண்றான்னா அந்த ஜெயினோட பாடியை பார்க்கறதுக்காக போறா. ஆனா மத்த எல்லாருமே வந்து அதை தடுக்கிறாங்க, போகாத போகாத உனக்கும் அதை பரவிடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாரு சொல்றதுமே கேட்காம இங்க பாருங்க நான் கண்டுபிடிச்சே ஆகணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு உள்ள போய் அந்த லேடி டாக்டரோட வயித்தை செக் பண்ணி பாக்குறா. இவ்வளவு சந்தேகப்பட்ட மாதிரி அந்த வயித்தை செக் பண்ணி பார்த்ததுல அந்த மேமத்தோட உடம்புல இருந்துச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா முட்டைகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள்னு சொல்லிட்டு அதே மாதிரியான பூச்சி முட்டை இது எல்லாமே இவளோட வயிற்றுலயும் இருக்குது. அவ்வளவுதான், இவங்க பயங்கரமா அள்ளு விட்டுறது இவங்க எல்லாருக்குமே. ஏன்னா அந்த பூச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இந்த பூச்சியை பார்த்து பயந்துட்டு இருக்கும் பொழுதே இந்த குட்டி குட்டி பூச்சிகள் தான் இருக்கு, அதை பார்த்தே இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவளோட கண்ணு இருக்கும் பாத்தீங்களா, இந்த லேடி சயின்டிஸ்ட் இறந்து போன லேடி சயின்டிஸ்ட் அவளோட கண்ணுக்குள்ளார இருந்து ஒரு பூச்சி உருவாகணும் அப்படின்னா முதல்ல அது சின்னதா குட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அது புழுவா மாறும், அதுக்கப்புறம் தான் அடுத்ததுதான் அது குட்டி பூச்சியா அது வந்து மாறும். சோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு புழு வந்து அவளோட கண்ணு வழியா வெளியில வந்து டக்குன்னு உள்ள போயிடுது. சோ இத பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பாரசைட். அதாவது பாரசைட் அப்படிங்கிறது ஒரு சின்ன பூச்சியா தான் இருக்கும், அது உடம்புக்குள்ள போனுச்சு அப்படின்னா அது தானாவே இனப்பெருக்கமாகி அப்படியே அந்த சாப்பிட்டு அந்த உடலையே அழிச்சிடும். சோ இதுதான் பாரசைட். சோ இந்த லவர் பொண்ணையும் அந்த பூச்சி தான் கடிச்சிருக்கு, என்னோட அப்பாவையும் அதான் கடிச்சிருக்கு, இங்க இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் அதை தான் கடிச்சிருக்கு. சோ கண்டிப்பா இது மட்டும் வெளியில போச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சு
அழிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இனிமே இந்த பாடியை நம்ம இன்னுமே ஐசோலேட் பண்ணி வைக்கணும், அதுக்கு அந்த லேபுக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கும் கூட்டு போறாங்க. இவங்க அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு அந்த போலார் பியர் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள தான் வைக்கிறாங்க. அப்போதான் அவங்க போலார் பியர்லயும் நோட் பண்றாங்க, இந்த போலார் பியர் தான் ஆல்ரெடி அழுகி போன மாதிரி இருக்கலாம். சோ அதனால அவரோட உடம்பு செக் பண்ணி பார்க்கும்போது அதோட உடம்புக்குள்ளேயே அந்த பூச்சிகளோட குட்டிகள் முட்டைகள் இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்படி அது முட்டை போட்டிருக்கு அப்படின்னா அந்த போலார் பியரோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முட்டை 2 முட்டைலாம் இல்லைங்க, 1 கோடி முட்டைக்கு மேல இருக்கும் போல. இது மட்டும் பொறிஞ்சு வெளியில வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லா மிருகம் சரி மனுஷங்களும் சரி எல்லாரையும் அழிச்சிடும். இதனாலதான் அந்த ஜெயின் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஹெலிகாப்டரை டேமேஜ் பண்ணிருக்காங்க. கூடவே இவங்க இறந்து போகும்பொழுதும் இந்த இடத்த விட்டு யாருமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தோட நன்மைக்காக. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த லவர் பாய் பாத்தீங்கன்னா ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, நாங்க ஆபத்தான நிலைமையில இருக்கோம், இந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. சோ அவன் ஓடி வந்து இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு தேவை ஹெலிகாப்டர் கிடையாது நம்மளை காப்பாத்துறதுக்கு, அதுக்கு பதிலா நமக்கு டிசீஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் ஆளுங்க வரணும். ஏன்னா இங்க நம்மள வந்து அவங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம உலகம் அழிஞ்சிரும், நம்ம சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து போகவே கூடாது, நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்தையே நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, ஏன்னா நீங்க லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க, இங்கே நம்மளும் இருந்தா நம்ம சாக வேண்டியதுதான், ஒருவேளை நம்ம யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்திருந்தா என்ன பண்றது. இந்த மாதிரி இவங்க எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, அவனும் நம்ம ஹீரோயினுக்கு தாங்க சப்போர்ட் பண்றான், நம்ம வெளியில இப்போ உடனே போயிடக்கூடாது, நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறதுலயே அந்த பொண்ணுக்கும் நம்மளோட மொட்டைக்கும் தான் இப்ப அந்த பாராசைட்டோட பாதிப்பு இருக்கு. சோ இப்ப நம்ம எல்லாருமே தனிமைப்படுத்தி ஆகணும், ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் நம்ம தனியா இருக்கணும், இது ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருந்து இன்னொருத்தவங்களோட உடம்புக்கு ரொம்ப ஈஸியா பரவக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லவும். ஆனா இந்த லவர் பாய் இருக்கான் பாருங்க, இல்ல நம்ம இந்த சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறான். இதெல்லாம் கேட்டது நம்ம ஹீரோயின் கடுப்பாக்கி என்ன பண்றானா, வேக வேகமா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடுறா, அந்த எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறா. அங்க இருந்து அவ அந்த ரேடியோ மூலமா இங்க இருந்து அவங்களோட கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். சோ அவங்க கிட்ட திரும்பியும் கால் பண்ணி, நாங்க இங்க ரொம்ப ஆபத்துல இருக்கோம், சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து இருக்கு, சோ அதனால வராதீங்கன்னு சொல்றதுக்காக போறான். ஆனா அதுக்குள்ள அந்த லவர் பாய் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்து ஒரு கண்ணை எடுத்து வந்து நம்ம ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் இருக்கும்ல அது ஃபுல்லா எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி விட்டுறான். இங்க பாருங்க, இனிமே நீங்க எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நம்ம இப்போ ஹெலிகாப்டர் வந்ததும் கிளம்பி போறோம், அவ்வளவுதான், நீங்க வரலன்னா சரி நானும் என்னோட லவரும் இங்க வந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த லவர் பொண்ணு இருக்கால, அவ தட்டு தட மாதிரி நடக்கவே முடியாம ரொம்பவே மோசமான நிலைமையில உடல் மெழிஞ்சு வந்துட்டு இருக்கா. இவங்க கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி போய் பாக்குறதுக்குள்ளாரியா அவ பயங்கரமா வாமிட் எடுக்கிறா. அவளை கூட்டிட்டு போய் தனிமைப்படுத்துறதுக்காக ஒரு ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அவளோட வயிற்றை தான் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா வயிற்றுல தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும், குட்டி போட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரிங்க அவளோட வயிறு முழுக்க ஏகப்பட்ட முட்டைகள் இருக்கு அந்த பூச்சி. இதை விட இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேடி சயின்டிஸ்ட் இறந்து போனாங்களா, அவங்கள கூட்டிட்டு போய் அந்த போலார் பியர் இருக்கிற ரூம்ல வச்சிருந்தாங்கல்ல. சோ அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட உடம்புல போட்டிருந்த முட்டைகள் எல்லாம் பொறிஞ்சு இப்ப அந்த ரூம் முழுக்க ஒரே பூச்சிகளா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த மொட்டை ரொம்பவே பயந்து போறான், நானும் இதே மாதிரி ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி. உடனே இந்த மொட்டை பாத்தீங்கன்னா யோசிக்காம ஒரு முடிவெடுக்கிறான், இப்போ இது என்னோட கையில மட்டும்தான் இருக்குது, இதை நான் வெட்டி எடுக்கல அப்படின்னா என்னோட வயிற்றுல பரவி அதுங்களும் உங்களை எல்லாரையும் அழிச்சிரும், சோ எனக்கு கை இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது கடைசியில கத்தியை கொண்டு வைப்பால இந்த மொட்டை. சோ அவனோட கையையே இப்ப தனியா வெட்டி எடுக்க போறான். அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து யாரை வெட்ட சொல்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான்ல அவனை தான் வெட்ட சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேற வழியே இல்லாம அந்த கையை வெட்டி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். சோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா கையை வெட்டுறான். ஆனா அந்த கை பாத்தீங்கன்னா முழுசா வெட்டாம பாத்திலே நின்றுது. சோ இவனு வழி தாங்க முடியாம அந்த மொட்டை வந்து பயங்கரமா துடிக்கிறான். சரி ஹீரோயின் பார்த்து இவன் வழியை தாங்குறத பார்த்துட்டு ஹீரோயினால தாங்கவே முடியல. அதனால கத்தியை வாங்கி இவங்க ஒரே போடுதாங்க, போட்டு அந்த கையை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வழியில அந்த மொட்டை பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அந்த கையில இருக்கிற பூச்சி இருக்குல்ல, அந்த மொட்டையினோட கையில இருந்த பூச்சிகள் அதெல்லாம் வேற எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது, இவங்க மேல எதுவும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவனோட கைக்கு கட்டு போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சோஃபால அவனை படுக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவனோட கைக்கு கட்டு மட்டும் போட்டா பத்தாது, கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது
இன்னும் கூட அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது போட்டாதான் இல்லாட்டி அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ்க்குள்ளார ஒரு புக் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த புக் அதாவது அது ஒரு புக்கு கிடையாது, அது ஒரு டைரி. அந்த டைரி பாத்தீங்கன்னா இவளோட அப்பாவோடது தான். ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த பூச்சியை பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருக்காரு. அதை பத்தி எல்லாமே அந்த புக்ல இருக்கு. அந்த பூச்சி எப்படி சாகும், அந்த பூச்சி எப்படி உருவாகிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதில் எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலி அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பாரசைட் பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பாரசைட். இது 2 வகையா இருக்கும், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. ஆண் பாரசைட்னால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதான். ஆனா பெண் பாரசைட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா, மனுஷங்களோ மிருகங்களோ ஏதோ ஒரு உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அவங்களோட உடம்புக்குள்ள பல்லாயிரம் கணக்கான முட்டைகளை இட்டு பொறிச்சு அது இனப்பெருக்கம் செய்யுமா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டான ஆட்டம் கிட்ட கூப்பிட்டு அந்த புக்கையும் காட்டுறா. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நிறைய டேப் எல்லாம் இருக்குது. டேப் ரெக்கார்டர்ல போட்டுவோம்ல, அந்த டேப் ரெக்கார்ட்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் வந்து நம்ம இந்த லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க வச்சிருந்ததை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அவங்க கிட்ட இருந்து போய் எப்படியாவது அதை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு போலார் பியர் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ரூம்ல தானே போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த போலார் பியர் இருந்த ரூம்குள்ளார அந்த டேப் ரெக்கார்டர் எடுக்கிறதுக்காக போறாங்க. எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது, இந்த பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டேப்ல என்ன இருக்கு, எங்க அப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் எழுதி வச்சிருப்பாரு, சொல்யூஷனை சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவளோட உடம்பெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு டேப்பால சுத்திக்கிட்டு அந்த ரூம்குள்ள போறா. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த லேடி சயின்டிஸ்டோட உடம்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபுல்லா டீகம்போஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் மெதுவா எங்கேயுமே டச் பண்ணாம அந்த வீடியோ கேமராவை எடுக்கிறா. அதுக்கப்புறம் அவளை நோக்கி இங்க இருந்த பல பாரசைட் பாத்தீங்கன்னா அவளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வெளியில வான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியில வேகமா ஓடி வந்துடுறா. இருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அவளோட உடம்புல ஏதோ ஒரு பூச்சி ஏறிட்ட மாதிரியும் அது ஊறுற மாதிரியும் அவள் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட உடம்புக்கு மேல ஒரு அட்டைப்பூச்சி ஒட்டி இருந்தது இல்லையா, சோ அந்த ஒரு காயத்துக்குள்ள இது போக பார்த்துச்சு. அதுக்குள்ள அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அதை புடிச்சு இழுத்து கீழே போட்டு நசுக்கி கொண்டுடுறான். ஆனா இந்த லவர் பையன் கன் வச்சு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தான் பாருங்க. அவன் வந்து நம்பவே இல்ல உன் உடம்புல இன்னும் இருக்கும், நீ எங்களுக்கும் பறவை பாக்குற, ஒழுங்கு மரியாதை எல்லா துணியும் கழட்டு அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டி அவ எதுவுமே இல்லைன்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவளை விட்டுறான். அதுக்கப்புறம் எங்களுக்கு டேப் கிடைச்சது இல்லையா, சோ அதை வீடியோ டேப்புக்குள்ள போட்டு வீடியோ ரெக்கார்டருக்குள்ள போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி உட்காந்து லேப்டாப்ல பாத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது அந்த ரூமை நம்ம ஹீரோயின் போயிட்டு வரதுக்காக கொஞ்சம் நேரம் திறந்தாங்க பாத்தீங்களா. அந்த நேரத்துல ஏதோ 1-2 பூச்சிங்க வந்து வெளியில வந்துருது. அதை வந்து இவங்களோட ரூமுக்குள்ளேயும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதையும் அவங்க கவனிச்சு காலை மிதிச்சு கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க லேப் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவங்களோட லேபுக்குள்ளதான் கேட்டுட்டே இருக்கு. வெளியில வந்து பார்த்தா இந்த போலார் பியரும் ஜேனும் இருந்தாங்க பாருங்க ஒரு ரூம்ல. அந்த ரூமுக்குள்ளார இருந்த போலார் பியர் ஃபுல்லா டீகம்போஸ் ஆயாச்சு. அதாவது இந்த பூச்சிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இப்ப அங்க எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா பூச்சிகளும் ரூமை சுத்தி எங்கெங்கெல்லாம் எங்க அவங்களுக்கு உள்ள தங்குறதுக்கான பூச்சியோ இல்ல மிருகம் ஏதாவது இருக்கான்னு தேடி தேடி அந்த ரூமையே சுத்து போட்டுருச்சுங்க. இது பார்க்க ரொம்பவே அருவருப்பா இருக்கும். இப்போ இதை அழிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த லேப அதாவது ஒட்டுமொத்த பேஸையுமே இவங்க நெருப்பு வச்சு கொளுத்தினா மட்டும்தான் இவங்க இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த லவர் பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்கல்ல தனிமைப்படுத்தி, அந்த ரூம்ல இருந்து அவ கண்ணாடி வழியா எட்டி பாக்குறா. இங்க பாருங்க என்னால முடியல, என்ன வெளியில விடுங்க, என் உடம்பு முழுக்க ஏதோ ஒன்று ஊர்ற மாதிரி இருக்கு, என்ன வெளியில விடுங்கன்னு சொல்லி அவ வழியில கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா யாருமே அந்த கதவை ஓபன் பண்றதுக்கு இப்போ ரெடியா இல்ல. இவன் இந்த மாதிரி கதறிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை பாத்தீங்கன்னா அவனும் அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனும் வந்து பாக்குறான். அவ இந்த மாதிரி வழியில துடிக்கிறது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, பாவம் சாகும்போதாவது நல்லபடியா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்க ஊசி ஐடியாவை கொடுக்குறான். அதாவது அவளுக்கு மயக்க ஊசி போட்டுட்டான் அப்படின்னா அவளுக்கு வழி தெரியாம அவ இறந்து போயிடுவாள் அப்படின்னு இவங்களும் மயக்க ஊசி தேடி ஓடிடுறாங்க எல்லாருமே. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த மொட்டை தலையா இருக்கான் பாருங்க, அவனோட உடம்புல இருந்து அந்த கையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கட்டு போட்ட கையை வந்து காலட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துலயுமே முட்டையாதான் இருக்குங்க. அப்படின்னா ஆல்ரெடி இவங்க கையை பாக்குறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் அவன் அந்த பூச்சி உள்ள போய் இருந்திருக்கு. சோ எப்படி அது முட்டை போடாம இருக்கும், அதனால அவனோட உடம்பு முழுக்க இப்ப முட்டையாதான் இருக்கும் போல. சோ இதுக்கப்புறம் இவனாலேயே எதுவுமே பண்ண முடியாது. இந்த நேரத்துல இந்த லவர் பையன் இருக்கான்ல, அவனோட லவர் வந்து இந்த மாதிரி வழியில துடிக்கிறத அவனால பார்க்கவே முடியல. ரொம்பவே ஏக்கத்தோடையும் ரொம்ப பாவத்தோடையும் அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். அவ ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்கா. சோ அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் என்ன பண்றானா அவனோட கண்ணை வச்சு அவளை ஷூட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த மொட்டையும் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண, அவளுக்கு மயக்க ஊசி கொடுத்துருந்துருக்கலாம்ல அந்த மாதிரி பேசவும் என்னால அவ அந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்க முடியல. அப்ப எப்படியும் சாகதான் போறான். சோ மயக்க ஊசி போட்டு எதுக்கு கொண்டுகிட்டு ஒரே ஷாட்ல அவளை அடிச்சு கொண்டுடலாம், அவளை வழியில இருந்து நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசவும் மொட்டைக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு சொல்லி ஒரே அடிதான் அடிக்கிறான். அவனை அடிச்சதும் பார்த்தா இந்த பக்கம் இந்த லவர் பொண்ணு இருக்கால, அவளை ஷூட் பண்ணி கூட அவ சாகவே இல்லை, பாவம் இன்னும் வழியில பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஷூட் பண்ண வலியும் தாங்க முடியாம பூச்சி கடிக்கிற தொல்லை
பயம் தாங்க முடியாம அவ எப்படி இருப்பா, அதனால நான் இனிமே சாகத்தான் போறேன், இதுக்கு மேல என்ன காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது, அதனால நான் போய் அவளுக்கு மயக்க ஊசி போறேன்னு சொல்லிட்டு அந்த லவர் பொண்ணு இருக்கிற ரூமுக்குள்ள இந்த மொட்டை மயக்க ஊசியை வாங்கிட்டு போறான். சோ இப்போ இன்ஃபெக்ட் ஆகாத வெறும் 3 பேர் மட்டும் தானே இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்புல ஏதாவது பாராசைட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு தான் இங்க வந்து போய் ஆகணும்னு சொல்றான். அது இவங்க யார் சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் சொல்றாங்க. அதை கேட்டது இந்த லவர் பாய் இருந்துட்டு அவன் ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம்னு தெரியல. அவனும் இவங்க சொல்ல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி பண்ற, அவங்களும் அந்த பேஸை விட்டு வெளியில வந்து என்ன நீ உனக்கு என்ன பயம், இன்ஃபெக்ட் ஆயிட்டியா, நீ எங்க கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அவனும் இன்ஃபெக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா கண்ணை காமிச்சு மிரட்டி, இங்க பாருங்க யாருமே என்னோட பக்கத்துல வரக்கூடாது, எனக்கு வாழ்ந்தே ஆகணும், அதையும் மீறி என் பக்கத்துல யாராவது வந்தீங்க அப்படின்னா இதை வச்சு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி இவன் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து இவனோட நெத்திலே ஒரு புல்லட் வந்து பாஞ்சா வாங்கியே இறந்து போறான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா தாங்க. சோ அவருக்கும் அந்த காயம் ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க இவனோட ஷோல்டர்ல தாங்க ஷூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆபத்து வர மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணல, அதனாலதான் அவர் தப்பிச்சிருந்திருக்காரு. சோ ஹீரோயின் தேடி போயிருந்தப்ப கூட அவர் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. சோ ஹீரோயினும் வேகமா வந்து தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சி அவரோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறா. அப்பா உங்களுக்கு இன்னும் ஆகல, நீங்க முதல்ல இன்ஃபெக்ட் ஆகல, அதை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு தன்னோட அப்பாவும் இல்லம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அவரு அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதி. அப்புறம் நம்ம ஹீரோயினும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. கூடவே இவங்க ஹெல்ப்புக்கு ஹெலிகாப்டர் வர சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பா நம்ம இந்த ஹெலிகாப்டர் இங்க வரதுக்குள்ளாரியே நம்ம இந்த இடத்தையே கொளுத்தி ஆகணும். அதை கேட்டதும் இவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சரி நீ சொல்றதுதான் சரியான ஐடியா, சைட்ல கொஞ்சம் பெட்ரோல் இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஊத்தி வைங்க, மொத்தமா எரிச்சிடலான்னு சொல்றாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் எல்லாம் எடுத்து அவங்களோட லேபுக்கு வெளியில லேபுக்குள்ள எல்லா இடத்துலயுமே வந்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மொட்டத்துல பாத்தீங்கன்னா அவ ஸ்டார்டிங்லேயே அவளோட யூனிவர்சிட்டில இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்காக ஹெலிகாப்டர்ல ஏற வரும்போது மொட்டை வந்துட்டு உன்னோட அப்பா இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாரு, உன்ன அந்த இடத்துக்கு வர வேணாம்னு சொன்னாருன்னு சொல்லி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா இல்லையா. ஏன் என்னோட அப்பா அந்த மாதிரி சொன்னாரு, ஒருவேளை என்னோட அப்பாக்கு இதை பத்தி முன்னாடியே தெரியுமோ அப்படின்னு டவுட் வந்து வேகமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோ டேப்பை பாதியிலே பார்க்காம இந்த பக்கம் வந்துருப்பாங்க இல்லையா. சோ அந்த வீடியோ டேப்பை பாக்கிறதுக்காக மறுபடியும் அந்த லேப்டாப் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் முழுசா உட்காந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயங்க. அவரு பல வருஷமா இந்த பூச்சியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த பூச்சியை தேடிதான் இந்த இடத்துக்கும் அவர் வந்திருக்காரு. அவருக்கு இப்பதான் அந்த பூச்சியுமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாராசைட் ரொம்ப கொடூரமானது. இப்ப இந்த பூச்சி எப்படி வெளியில வந்துச்சுன்னு தெரியுமா, நீங்க எல்லாம் பண்ண ஒரு குளோபல் வார்மிங்னாலதான் அந்த பூச்சி இப்ப வெளியில வந்திருக்கு. நீங்க பண்ண இந்த குளோபல் வார்மிங் தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் இது போல நிறைய ரிசர்ச் நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன், இதை பத்தி நிறைய சேனல்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்பட்டேன். ஆனா யாருமே என்னோட இன்டர்வியூவை எடுக்க விரும்பவே இல்லை. இப்போதான் நான் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்கேன் நீங்க எல்லாம் பண்ணதுக்கு. இந்த பூச்சியை பத்தி நான் முழுசா ரிசர்ச் பண்ணிட்டேன். இந்த பூச்சி ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இந்த மனுஷனோட உடம்புல முட்டையிட்டு அவனை முழுசா அழிச்சிடும். இது மட்டும் ஒரு சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா அந்த சிட்டியே 2 நாள்ல காலி ஆயிடும். நீங்க நான் இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க, சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. மனுஷங்களே இந்த மாதிரி தான். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஆதாரம் தான் முக்கியமா படுதுல, அதனால என்னோட ஓன் ரிசர்ச்சை நானே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். என்னோட கையில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அதுல இந்த பூச்சியை நான் உள்ள விட போறேன்னு சொல்றான். அதே மாதிரி இவர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அந்த வீடியோல அவரோட கையில அடிபட்டிருக்கு, அந்த இடத்துலயே அந்த பூச்சி கொண்டு விடுறாரு. அதுவுமே அது அந்த காயத்தோட வழியை யூஸ் பண்ணி அவனோட உடம்புக்குள்ள பூந்து போயிடுது. சோ இப்பதான் நமக்கு தெரியுது இவரோட அப்பா பாத்தீங்கன்னா வேணும்னே தான் அவனோட உடம்புக்குள்ளயும் போக வச்சிருக்கான். ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பண்றான்னா, இந்த உலகம் குளோபல் வார்மிங் எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அழிஞ்சதுன்னா பூமிக்கு அடியில இருக்கிற நிறைய பாராசைட் நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் வெளியில வந்து நம்ம உலகத்தை அழிச்சிரும், அதெல்லாம் நீங்க நிறுத்தணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறி அலறாங்க. இப்போ இந்த ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா அவனோட உடம்புல மட்டும் அதை ஏத்திக்கலங்க, அவனோட கூட வேலை செய்யற எல்லாத்தோட உடம்புலயும் ஏத்த விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் கூட வேலை செய்யற அந்த லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவனோட பிளான் என்னன்ட்டு. மொத்த உலகத்தையும் அழிக்கிறது தான் இவனோட பிளான். இவனோட கோவத்துக்காக மொத்த உலகத்தையுமே அழிக்க பார்த்திருக்கான். அதனாலதான் அவங்க கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்காங்க. இவங்களோட உடம்புலயுமே அதை போட்டு விட்டுருக்கான். சோ அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அதனாலதான் அந்த ஜென் ஷூட் பண்ணிருக்காங்க. இதை தடுக்க நினைக்கிறதுக்காக தான் அந்த லேடி சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க இந்த இடத்த விட்டு வெளியில போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாப்டருமே ரிப்பேர் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ இவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவனோட அப்பாவும் வந்துடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆனா என்ன உங்களால தடுக்க தான் முடியாது, அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப எமோஷனலா நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனை அப்பா பொண்ணு நிறைய உறவுகள் இருக்காங்க, சோ அவங்களுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறா. இதுக்கு நம்மளுக்கு வேற ஏதாவது வழி கண்டிப்பா கிடைக்கும், அதுக்காக நீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, உலகத்தை அழிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசவும், இல்ல இந்த மனித இனம் இருக்கவே கூடாது, வாழ தகுதி இல்லாதது அப்படி இப்படின்னு
அப்படின்னு இவங்க அப்பா பேசிட்டு இருக்கவும் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இந்த அப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டையுமே அந்த ரூம்குள்ள வச்சு சாத்திட்டு கரெக்டா வெளியில வந்துடுறாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி இந்த ஊர் முழுக்க பரப்பணும் அப்படிங்கிறது தான் இவளோட எண்ணமே. சோ அந்த ஹெலிகாப்டர்ல வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி இங்க ஒரு மிகப்பெரிய வைரஸ் தாக்கி இருக்கு, சோ இந்த இடத்த விட்டு நம்ம இப்ப போயே ஆகணும், நான் மட்டும் தான் தப்பிச்சேன், மத்த எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிக்க பாக்குறான். சோ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வந்தவரும் பாத்தீங்கன்னா சரின்ட்டு நம்பி இவரோட வார்த்தையை நம்பி ஹெலிகாப்டர் எடுக்க பாக்க இவர் தான் இங்க சீஃப் சயின்டிஸ்ட். சோ அதனால அவரோட பேச்சை கேட்கறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்து ஒரு விண்டோ வழியா அதை உடச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. கூடவே அவங்க வீடியோ ரெக்கார்டர், டேப், லேப்டாப்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வந்துடுறாங்க. அந்த ஹெலிகாப்டர் புறப்பட தயாரா ஆயிடுச்சு, கொஞ்சம் மேல போயிருச்சு. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் ஓடி போயிட்டு அந்த ஹெலிகாப்டரை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்கறான். ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு கம்பி இருக்கும்ல, சோ அதுல தொங்கிக்கிட்டே அவங்க கிட்ட சொல்றான் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டுறவர் கிட்ட, இங்க பாருங்க அவரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு, அவரு போய் சொல்றாரு, இந்த உலகத்தை அழிக்க ட்ரை பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரோட விங் சுத்தும் பாத்தீங்களா, அதனால அவன் சொல்றது எதுவுமே அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு காதை கேட்காது. சோ அதனால அவனும் வந்து ஹெலிகாப்டர் கொஞ்சம் மேல ஏத்திடுவான். இவனால ரொம்ப நேரம் அதை பிடிச்சிட்டு இருக்க முடியல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டால, அதனால அவனும் கீழே தொப்புனி விழுந்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கர ஏக்கத்தோட அந்த ஹெலிகாப்டர் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்கப்பா, இந்த உலகத்தோட நல்லதுக்காக நான் இதை பண்ணியே ஆகணும், எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் ஒரு கன் வச்சிருந்திருப்பான் பாருங்க, அந்த கன்னை எடுத்துட்டு வந்து ஹெலிகாப்டரை பாயிண்ட் பண்ணி பயங்கரமா ஷூட் பண்ணிடுறான். இவ ஷூட் பண்ணதுனால அந்த பைலட்டுக்கும் லைட்டா அடிபடுறது. சோ அதனால அவரு பேலன்ஸ் மிஸ் ஆகி அது கரெக்டா பாருங்க லேப் மேலேயே போய் விழுகுது. ஆல்ரெடி அங்க பெட்ரோல் ஊத்தி விட்டுருப்பாங்களே நம்ம ஹீரோயின், சோ அதனால அது பக்குன்னு அந்த இடத்துல பத்திக்குது. சோ மொத்தமா அந்த லேபுமே அழிஞ்சு போச்சு. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அப்பா, அப்புறம் அந்த பைலட் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. கடைசியில நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. அவனோட ஃப்ரெண்டு கீழே விழுந்தான் பாருங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. அவனும் அவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால அவனோட கடைசி நிமிடங்கள்ல அவன் இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனுமே இறந்து போயிடறான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப், அந்த சிடி ரெக்கார்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரிப்பேர் ஆன ஹெலிகாப்டர் இருக்கும்ல, அதுல போய் ஏறி உட்காந்துரு அடுத்த ரெஸ்கியூ வரதுக்காக. அந்த ஹெலிகாப்டர்லயே வந்து ரேடியோ எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதுல வந்து அவ தகவல் சொல்லியிருந்திருப்பா. அவளுக்கு இப்ப என்னன்னா, இங்க நடந்த விஷயத்த அவங்களோட அப்பா பண்ண தப்ப எல்லா உலகத்துக்கும் சொல்லியே ஆகணும், சோ எல்லாரும் அவேர்னஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் இப்ப அவ நியூஸ்க்கு கொடுக்க போறா. அதுக்காக தான் அவ இப்போ சர்வே ஆக போறா. தன்னோட அப்பாவோட உயிர், ஃப்ரெண்ட்ஸோட உயிர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு 2-3 ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து எல்லாரும் இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்ம ஹீரோயின் அந்த ஹெலிகாப்டர் இருக்கிறதையும் பார்த்துட்டு, அவ இன்ஃபெக்ட் ஆகல அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அவளை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு இந்த படத்துக்கான பெரிய ட்விஸ்ட். இப்போ நம்ம போலார் பியர் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த மேமோத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பாருங்க, அந்த போலார் பியர் மட்டும் அதை சாப்பிட்டுட்டு இல்ல, அது கூடவே இன்னும் ஒரு பறவையுமே அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அந்த பறவை பாத்தீங்கன்னா அங்க இருந்து பறந்து போய் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல போய் விழுந்திருக்கு. அது வந்து செத்து போய் கிடக்கல, அதை வந்து ஒரு நாய், அந்த வில்லேஜ் சேர்ந்த ஒரு நாய் வந்து கடிச்சு சாப்பிடுது. சோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த நாய் மூலமா இப்போ உலகத்துக்கு அந்த பாரசைட் பரவ போகுது அப்படிங்கறது காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாரசைட் நம்மளோட உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சோ இது ஒரு ஜாம்பி வைரஸை விட ரொம்ப மோசமானது. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அண்ட் நாளைக்கு இதே போல வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, டாடா, bye bye, thank you.